மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இரவு நேரத்துல அடிக்கடி அசைவ உணவுகள் எடுக்கக்கூடிய நிர்பந்தங்கள் ஏற்படும். அதிலும் குறிப்பா 10 மணிக்கு மேல் 12 மணிக்கு மேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராகு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கிடான்னு சொல்லுவாங்க. இந்த மட்டன் கிரேவிங் அப்படின்றது வந்து இந்த ராகு திசை நடக்கும்போது ஒரு மனிதனுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ இதையும் கொஞ்சம் கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக நம்மளுடைய பொருள், அதாவது பயன்படுத்தக்கூடிய கடிகாரமாக இருக்கட்டும், ஃபோனா இருக்கட்டும், நம்மளுடைய வாகனங்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு வகையில் அடிக்கடி கீறல்கள், அடிபடுதல், ஒடுக்காகுதல் இது போன்ற நிகழ்வுகள் வந்து இந்த ராகு திசையில நடந்து கொண்டே இருக்கும். மனிதர்கள் அடிக்கடி நம்பிக்கை துரோகம் செய்த உறவுகள் பிரிவுகள் அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. யாரையோ ஒருத்தர் காப்பாத்துறதுக்காக நாம சொல்லக்கூடிய சாதாரண பொய் ஒரு பிரம்மாண்டமான நிலைக்கு அது மாற்றப்பட்டு நம்மளுடைய பதவி முதற்கொண்டு இழப்பதற்கான வாய்ப்பை இந்த ராகு திசை வந்து ஏற்படுத்தும். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ராகு திசை அப்படின்னு இளமையில வருகிறது அப்படின்னாலே கட்டாயமா சற்று பிரச்சனை தான். அதிலும் குறிப்பா சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்தம், திருவோணம், ரோஹிணி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மத்திம வயதில் ராகுதிசை வருவதனால இந்த திருமண வாழ்க்கை அப்படின்றதே ஒரு போராட்டமாகத்தான் இருக்கும். கட்டாயமாக கலப்பு திருமணம் சம்பந்தப்பட்டது அல்லது திருமண வாழ்வில் அதிகப்படியான கசப்புகளை கடந்த 7 வருட காலமாக இந்த நட்சத்திரக்காரர்கள் அதிகமா பார்த்து வருவார்கள். அப்போ இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ராகு திசை அப்படின்னாலே இப்ப நான் குறிப்பிட்ட பலன்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதிலிருந்து எல்லாம் நம்மள ஓவர் கம் பண்றதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடணும். அப்போ முதல் விஷயம் என்ன நம்ம தற்காத்துக்கணும், நம்ம காதுல ஏதாவது ஆசை வார்த்தை கூறி நமக்கு ஆசையை தூண்டி விட்டாங்கன்னா அதிலிருந்து நம்மளை விடுவிச்சுக்கணும். முடிந்தவரை ராகு திசையில முக்கியமான இறப்புகளை தவிர வேற எந்த இறப்புகளையும் முடிந்தவரையும் அட்டன் பண்றதை தவிர்த்துட்டு சுபகாரியங்களுக்கு போறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறது சரியாக இருக்கும். அதே போல ராகு திசைன்னா கட்டாயமா நம்ம வீட்டுல வந்து பழைய இரும்பு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் இதெல்லாம் நம்மள அறியாமலேயே தேக்கி வைப்போம். இதையெல்லாம் அப்பப்ப அப்புறப்படுத்தணும். ஒருவேளை நீங்க அப்புறப்படுத்தவில்லை என்றால் கட்டாயமா நமக்கு என்ன ஆகும்னா, வீட்டுல வந்து விஷ ஜந்துக்களுடைய நாட்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. ஸோ இதை நீங்க பண்ண கூடாது.